வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த எக்ஸ்பிளைனர் கோடிக்கணக்கான இபிஓ பென்ஷனர்கள் ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு மெகா அப்டேட்டை பத்தி தான். இபிஎஸ் 95 குறைந்தபட்ச பென்ஷன் தொகையை நிஜமாவே உயர்த்த போறாங்களா? அரசாங்க தரப்புல இருந்து என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களை தான் இப்ப நாம டீட்டெயிலா அலச போறோம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். 1000 ரூபாய் இதை கேட்கும் போதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா பல வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஓய்வு பெற்றவங்களுக்கு இன்னைக்கு இபிஎஃப்ஓ கொடுத்துட்டு இருக்கிற குறைந்தபட்ச மாதாந்திர பென்ஷன் தொகை வெறும் 1000 ரூபாய் மட்டும்தாங்க. இன்றைய காலகட்டத்துல இதுதான் பென்ஷனர்களோட ஒரு கசப்பான நிதர்சன உண்மை. நிலைமையோட தீவிரம் எவ்வளோ மோசம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் முதியவர்களோட மாதாந்திர பென்ஷன் வெறும் 1000 ரூபாய். ஆனா இந்த 2026 நெருங்குற காலகட்டத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கினாலே 900 ரூபாய்க்கு மேல ஆயிடுது. மிச்சம் இருக்கிற அந்த வெறும் 100 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு முதியவர் எப்படி மாசம் முழுக்க கரண்ட் பில் கட்டுறது, எப்படி அவசரத்துக்கு மருந்து மாத்திரைகளை வாங்குறது, மளிகை சாமான்கள்லாம் எப்படி வாங்குவாங்க? இன்றைய பொருளாதார சூழ்நிலையில ஒரு மாசம் உயிர் வாழ்றதுக்கு இது சுத்தமா சாத்தியமே இல்லாத ஒரு கணக்கு இல்லையா? அதனாலதான் கோடிக்கணக்கான முதியவர்கள் ரொம்ப ஆவேசமா ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நாங்க சிந்திய வியர்வைக்கும் உழைப்புக்கும் கிடைக்க வேண்டிய எங்களுடைய பணத்தை நாங்க கேட்கிறோம். அதுல ஏன் இவ்வளவு கஞ்சத்தனம்? இது எந்த ஒரு அரசியல் சார்பு கொண்ட கேள்வியோ இல்ல யாரையும் குறை சொல்லணுங்கிற நோக்கத்துல கேட்கப்படுற கேள்வியோ கிடையாது. இது தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் உழைப்புக்காக அர்ப்பணித்த முதியவர்களோட ஆழமான ஆதங்கம். அவங்க சேமிப்ப அவங்களே திரும்ப கேட்கறாங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ நேஷனல் அஜிடேஷன் கமிட்டி, அதாவது என்ஏசி சார்பா நாடு முழுக்க நடந்துட்டு வர்ற போராட்டத்தோட பின்னணி என்ன, அவங்க முன்வைக்கிற உண்மையான கோரிக்கைகள் தான் என்ன அப்படிங்கறத பாப்போம். இப்போ இருக்கிற இந்த பணவீக்கத்தை சமாளிக்க அவங்க கேட்குற 3 முக்கியமான கோரிக்கைகள் இதுதான். முதல்ல, மாசம் வெறும் 10,000 ரூபாயா இருக்கிற குறைந்தபட்ச பென்ஷனை குறைந்தது 7,500 ரூபாயாக உயர்த்தணும். ரெண்டாவது, வெறும் 7,500 மட்டும் கொடுத்தா பத்தாது, விலைவாசிக்கு ஏத்த மாதிரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுற பஞ்சப்படியையும், அதாவது டிஏவையும் சேர்த்து கொடுக்கணும். மூணாவது, முதிய வயசுல மருத்துவ செலவுகள் அதிகம் அப்படிங்கிறதால பென்ஷனர்களுக்கும் அவங்களோட கணவன் அல்லது மனைவிக்கும் இலவச மருத்துவ வசதியை செஞ்சு தரணும். இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவையான ரொம்பவே நியாயமான கோரிக்கைகள் தானே. இப்போ வதந்திகளை எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத பத்தி நாம ஒரு சின்ன ரியாலிட்டி செக் பண்ணிடலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பென்ஷன் தொகையை ஒரேடியா 7,500 ரூபாயா உயர்த்த அரசாங்கம் முன்வர வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் உள்ளூர் வட்டாரங்கள் சொல்றாங்க. ஆனா நம்பிக்கை அளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 1000 ரூபாயை குறைஞ்சது 3000 அல்லது 5000 ரூபாயாக உயர்த்துவதற்கான ஒரு சுமூகமான முடிவை நோக்கி தான் இப்ப ஃபைனல் மூமெண்ட் போயிட்டு இருக்குன்னு நம்பத்தகுந்த செய்திகள் வருது. இது அரசுக்கும் பென்ஷனர்களுக்கும் இடையிலான ஒரு யதார்த்தமான சமரசத் தொகையா பார்க்கப்படுது. சரி, பணம் எங்க தான் நிக்குது? இதுக்கான அதிகாரப்பூர்வமான ஒப்புதல் நடைமுறைகள் எப்படி நடக்கும் அப்படிங்கறத இப்போ தெளிவா புரிஞ்சுக்குவோம். இந்த ப்ராசஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் படி இபிஎஃப்ஓவோட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ், அதாவது சிபிடி கூட்டத்துல இதுக்கு முதல்ல ஒப்புதல் அளிக்கணும். ரெண்டாவது, அவங்க ஓகே சொன்னாலும் ஃபைனல் முடிவை எடுக்க வேண்டியது நம்ம நிதி அமைச்சகம் தான். அரசாங்கத்தோட கஜானாவுல இதனால எவ்வளோ தாக்கம் இருக்கும், பொருளாதார ரீதியா இது சாத்தியமா அப்படின்னு கணக்கு போடுறது அவங்க வேலை. மூணாவது மற்றும் கடைசி படி என்னன்னா, அடுத்ததா நடக்க போற சென்ட்ரல் கேபினெட் மீட்டிங்ல, அதாவது மத்திய அமைச்சரவை கூட்டத்துல இது சம்பந்தமா விவாதிக்கப்பட்டு ஒரு பெரிய அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இப்போதைக்கு ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுவரையிலும் இபிஎஃப்ஓ தரப்புல இருந்தோ அரசாங்க தரப்புல இருந்தோ இதுக்கு நாங்க முழுமையான ஒப்புதல் கொடுத்துட்டோம் அப்படின்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரல. எந்த நேரத்துல வேணும்னாலும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வரலாம் அப்படிங்கறதால விஷயம் கொஞ்சம் சஸ்பென்ஸா தாங்க போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கோடிக்கணக்கான பென்ஷனர்களோட அந்த தொடர் அதிருப்தியை சரி பண்ண அரசாங்கம் கண்டிப்பா ஒரு அதிரடி முடிவை சீக்கிரமாவே எடுத்தாகலுங்கிற ஒரு பெரும் கட்டாயத்திலையும் அழுத்தத்திலையும் இருக்காங்க அப்படிங்கறத நம்மால மறுக்க முடியாது. சரி, நாம இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி. இந்த காலத்த விலைவாசிக்கு சரியான பென்ஷன் எவ்வளவுன்னு நீங்க நினைக்கிறீங்க? 5000 ரூபாயா இல்ல 7,500 ரூபாயா? எந்த தொகை முதியவர்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதா இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான அப்டேட்ஸ் வந்த உடனே தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.